Alhamdulillah Rabbil Alameen. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqala Allahu ta'ala: وَتَزَوَّدُوا فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى وَاتَّقُونِ يَا أُولِي الْأَلْبَابِ. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். பாசமான சகோதர சகோதரிகளே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை, சூழல்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் ஷவ்வாலினுடைய மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்தை பற்றி திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும் பொழுது, அல் ஹஜ்ஜு அஷ்ஹூரும் மஅலூமாத், ஹஜ்ஜி என்பது அறியப்பட்ட சில மாதத்திற்கு சொந்தமான அமல் என்று அல்லாஹ் கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹுவின் தூதரே, ஹஜ்ஜினுடைய மாதங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஹஜ்ஜி என்பது அறியப்பட்ட சில மாதங்களுக்கு சொந்தமானது என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறானே, அறியப்பட்ட ஹஜ்ஜினுடைய மாதங்கள் என்றால் என்ன என்று அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேட்ட பொழுது அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஷவ்வாலினுடைய மாதமும், இதை தொடர்ந்து வரக்கூடிய துல்காதாவினுடைய மாதமும், துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய முதல் ஆரம்ப நாட்களும், இவைகள்தான் ஹஜ்ஜினுடைய மாதங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அன்றைய காலகட்டம், இன்றைக்கு பொருளாதார வசதிகளும் வசதி வாய்ப்புகளும் இன்றைக்கு பெருக்கெடுத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஹஜ்ஜிக்காக பயணம் மேற்கொள்ளுதல் என்பதெல்லாம் இன்றைக்கு சாதாரணமானது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஹஜ்ஜிக்காக ஒரு மனிதர் பயணம் மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் இந்த ஷவ்வாலினுடைய மாதத்திலேயே தங்களினுடைய பயணங்களை அமைத்து கொள்வார்கள். ஆங்காங்கே பல நாடுகளில் இருந்து மாத கணக்காக என்ன செய்வார்களே ஆனால் பயணப்பட்டு அல்லாஹுவினுடைய ஆலயமாம் காபாவிற்காக பயணப்படக்கூடிய மாதங்களில், ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் அணியக்கூடிய மாதங்களில் இந்த ஒரு மாதமும் கூட. தற்பொழுதும் கூட நம்முடைய இந்திய அரசாங்கம் உட்பட அனைத்து இந்த 2026ஆம் ஆண்டு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று ஆர்வப்பட்டு நீயத்து வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக அல்லது தனியாரின் மூலியமாக பதிவு செய்த அனைவருக்கும் ஹஜ்ஜினுடைய விசாவெல்லாம் நிறைவடைந்து ஹஜ்ஜிக்கான பயணங்கள் இன்னும் சில நாட்களிலேயே தொடங்க இருக்கிறது. இப்பொழுது ஹாஜிகள், புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் பயணத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நீண்ட ஒரு பயணம், ஒரு புனிதமான ஒரு பயணம், இந்த பயணத்திற்காக தயாராகக்கூடிய இந்த சூழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பயணத்திற்கு எப்படி தயாராக வேண்டும், இந்த பயணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த பயணம் எப்பொழுது அருளுக்குரிய ஒரு பயணமாக மாறும் என்பதாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். பொதுவாக பயணம் என்பதே அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது. பல்வேறு பயணங்கள், நம்முடைய பொருளாதாரத்திற்காக நாம் பயணம் மேற்கொள்வோம், நம்முடைய மருத்துவத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக நாம் பயணம் மேற்கொள்வோம், நம்முடைய உறவுகள், நண்பர்களை போய் சந்தித்து நேசத்தை பாராட்டுவதற்காக பயணம் மேற்கொள்வோம், இல்லாவிட்டால் சுற்றுலா தலத்திற்காக நாம் பயணம் மேற்கொள்வோம். இந்த எல்லா பயணங்களுமே அல்லாஹ்விற்கு பிடித்தமானதுதான். என்றாலும்
இந்த ஹஜ்ஜினுடைய பயணம் இருக்கிறதே இது ஒரு புனிதத்துவம் வாய்ந்த ஒரு பயணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, சலாசத்துன் 3 நபர்கள் அல்லாஹுவினுடைய பொறுப்பிலே இருக்கிறார்கள். லுயூஃபுர் ரஹ்மான், ரஹ்மானினுடைய விருந்தினர்களாக இருக்கிறார்கள். நமது வீட்டிற்கு ஒருவர் பயணப்பட்டு வந்தால் நமது வீட்டினுடைய விருந்தினர் அவர். அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், அல் காசி வல் ஹாஜ் வல் முஅத்தமிர், ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் உம்ரா செய்யக்கூடியவர் எல்லாம் அல்லாஹுவினுடைய விருந்தினர்கள், அல்லாஹுவினுடைய பொறுப்பிலே இருக்கிறார்கள். அப்ப இந்த பயணம் இருக்கிறதே ஏனைய பயணங்களை போன்று ஒரு சாதாரண பயணம் அல்ல. நம்முடைய சொந்த பொருளாதாரத்தை கொடுத்து நாங்கள் ரசிக்க வேண்டுமே ஆனால் பாலைவனத்திலே அது ஒன்றும் பெரிய ரசிக்கக்கூடிய இடம் அல்ல காபா. அதைவிட இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ரசனைகள், கண்களை கவரக்கூடிய எத்தனையோ இடங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு லட்சோபக்கணக்கான மக்கள் தங்களினுடைய சொந்த பொருளாதாரத்தை வாழ்க்கையின் கனவாய் கொண்டு குருவியை போன்று சிறுக சிறுக சேமித்து, உங்கள் இலக்கு என்ன, உங்கள் லட்சியம் என்ன, ஒரு முறையேனும் நான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய இலக்கு என்று குறிக்கோளாக கொண்டு பயணப்படக்கூடிய ஒரு பயணம் இந்த பயணம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய பயணத்தை போன்ற அல்ல இந்த பயணம். இந்த பயணம் புனிதத்துவம் வாய்ந்த பயணம், அல்லாஹுவினுடைய விருந்தினர் என்ற ஒரு பயணம், அல்லாஹுவினுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு பயணம். இந்த பயணத்திற்காக தயாராகக்கூடிய நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரிப்பிற்கென்று சில காரணங்களை, எதை நாம் தயார்படுத்த வேண்டும். பொதுவாக இன்றைக்கு விசா வந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது போக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தயாராகிறார்கள். தங்களினுடைய கெட்டு சாமான்களை எல்லாம் எடுத்து பயணப்படக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜிக்காக பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக அந்த புனித பயணிகளை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், நீங்கள் உங்கள் பயணத்திற்கு தேவையான கெட்டு சாமான்களை எல்லாம் கெட்டிக் கொள்ளுங்கள் என்றாலும். இதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை, குர்ஆனினுடைய வார்த்தை. فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا. இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஏதோ அங்கே போனால் நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம், யாரோ 4 நபர்களிடத்திலே கையேந்தி கொண்டு பிழைத்துக் கொள்ளலாம் என்பதாக நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்காதீர்கள். ஒரு பயணத்திற்கு தேவையானது, புனித பயணத்திற்கு தேவையான கெட்டுச் சாமான்களை கெட்டிக் கொள்ளுங்கள் என்றாலும் அந்த பயணத்திலேயே மிகச்சிறந்த கெட்டுச் சாமான் இறை அச்சம் என்பதை நீங்கள் பயணத்தின் கெட்டுச் சாமானாக கெட்டிக் கொள்ள வேண்டும். ஹாஜி, புனித பயணி என்பவர், அவர் கெட்டக்கூடிய கெட்டுச் சாமான்களிலேயே மிகச்சிறந்த ஒரு கெட்டுச் சாமான் அவர் கெட்டக்கூடிய கெட்டுச் சாமானிலேயே மிகச்சிறந்த ஒரு கெட்டுச் சாதனம் இறை அச்சத்தை அவர் சுமந்தவராக பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இறை அச்சம் என்றால் என்ன? ஒவ்வொரு ஜும்மாவிலும் உபதேசிக்கப்படுகிறது, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இறை அச்சம் என்றால் என்ன? சிறிய பாவத்தையும் கூட படைத்தவனுக்காக விட்டு விடுவது, இதுதான் இறை அச்சம் என்று சொல்லப்படும். பெரிய பாவங்கள் அல்ல, விபச்சாரமோ அல்லது வட்டியோ அல்லது ஏமாற்றுவதோ மட்டுமல்ல. இறை அச்சத்திற்கான இலக்கணம் என்ன? சின்ன சின்ன பாவத்தையும் கூட படைத்தவனுக்காக விட்டுவிட வேண்டும். அல்லாஹுவிற்காக நம்முடைய அந்தரங்கத்தை சுத்தப்படுத்தியவர்களாக. காசு இருக்கிறது, ஏதோ நாங்கள் காசை கட்டினோம், 3.5 லட்சத்தை கட்டினோம், அதைவிட இன்னும் கொஞ்சம் அதிகமாக காசு இருக்கிறது, சொகுசான பயணத்திற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். இல்லை இல்லை, நம்மிடத்திலே அல்லாஹ் இந்த பயணத்திற்கு முன்பாக எதிர்பார்ப்பது தக்வாவை நீங்கள் கெட்டிக்கொள்ள வேண்டும். தக்வாவோடு உங்களினுடைய பயணம் இருக்க வேண்டும். தக்வா இல்லை என்று சொன்னால் இந்த பயணமே நாசத்தின் பயணம் என்பதை போன்ற தோரணையில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். பாதலாளின் அன்பானவர்களே, பயணம் மேற்கொள்பவர்கள் சிறந்த கெட்டிச்சாதனம் தக்வாவை சுமந்தவர்களாக உங்கள் பயணத்தை கெட்டிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹுவின் தூதர் ஸஹீஹுல் புகாரியில இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு இல்லல் ஜன்னah, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah.
மப்ரூரான ஹஜ் இருக்கிறதே, அதனுடைய கூலி என்பது சொர்க்கத்தை தவிர வேற எதுவுமே இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். இந்த பயணம் நாம் மேற்கொண்டு விட்டு திரும்பும் பொழுது அல்லாஹ் நமக்கு வெகுமதியாக அன்பளிப்பாக இந்த பயணத்தை நிறைவடைந்தவர்களுக்கு நாம் பொதுவாக ஒரு விருந்தினர் நமது வீட்டிற்கு வந்தால் அவருக்கு நாம் விருந்து உபச்சாரத்தை குடிக்கிறோம் அல்லவா, அல்லாஹ்வின் வீட்டிற்கு அல்லாஹ் அழைத்தான், எனது வீட்டின் பால் நீ வர வேண்டும் என்பதாக. வஅத்தின் ஃபின்னாசி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலா, அல்லாஹ் அழைக்கிறான், என் வீட்டின் பால் நீ வா என்று அல்லாஹ் அழைத்த பொழுது லப்பைக் என்று தல்பியாவை முனிந்து பயணப்படுகிறாரே, அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த விருந்து என்ன? ரசூல் சொன்னார்கள், ஜஸாவுன் இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் கூலியாக தருகிறான். இதில் அல்ல பிரச்சனை. ரசூல் சொன்ன இந்த வார்த்தை ஹஜ்ஜும் மப்ரூர், மப்ரூரான ஹஜ். பொதுவாக நாம் எல்லாம் சொல்வோம், அல்லாஹ் உங்களினுடைய ஹஜ்ஜிக்காக பயணம் மேற்கொள்ளக்கூடிய புனித பயணியை பார்த்து உங்கள் ஹஜ்ஜை அல்லாஹ் மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கட்டும். மப்ரூரான ஹஜ்ஜி என்றால் என்ன? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மப்ரூரான ஹஜ்ஜிக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை கூலியாக தருகிறான். ஹஜ்ஜி பயணத்திற்கு முன்பாக தெரிய வேண்டிய ஒரு செய்தி, அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள், மப்ரூரான ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கூலியாக தருகிறான். மப்ரூரான ஹஜ்ஜி என்றால் என்ன? லா யுஹாலிதுஹு ஷையும் மினல் மஅஸமி, எந்த தீங்கும் அதிலே கலந்திருக்க கூடாது, எந்த தவறும் அதிலே கலந்திருக்க கூடாது. தவறில் இருந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அங்கே பயணம் மேற்கொள்கிறார், மறுபுறம் தவறு செய்து கொண்டிருக்கிறார். அங்கே ஹஜ்ஜிக்காக பயணம் மேற்கொள்கிறார், இங்கே மறுபுறம் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் கடனை வாங்கி கொண்டு காபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார். கடன் கொடுத்தவருமோ இவர் வீட்டை வலம் வந்து கொண்டிருக்கிறார். என்ன ஹஜ்ஜினுடைய கூலி கிடைத்து விடும்? பொருளாதாரத்தை ஏமாற்றிக் கொண்டு அங்கே அல்லாஹ்வின் ஆலயத்தை வலம் வருகிறார், சஃபாவிலும் மர்வாவிலும் தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார். இங்கே பொருளாதாரத்தை கொடுத்தவர் இவர் வீட்டிற்கும் அவர் வீட்டிற்கும் தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார். என்ன கூலி கிடைத்து விடும்? இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜம் மப்ரூர், மப்ரூரான ஹஜ்ஜாக யாரினுடைய ஹஜ் அமையுமோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கூலியாக தருகிறான். மப்ரூரான ஹஜ் என்றால் என்ன? லா யுஹாலிதுஹு ஷையும் மினல் மஅஸமி, எந்த தீங்கும் அதிலே இருக்கக்கூடாது. அதனாலதான் எல்லா அமல்களை காட்டிலும் இந்த அமலுக்கு மட்டும் காலம் காலமாக, இன்றல்ல நேற்றல்ல, ரசூலினுடைய காலத்திலிருந்தே உமர் ரலியல்லாஹு ஹஜ்ஜிக்காக செல்லும் பொழுது ரசூலை சந்தித்து அல்லாஹுவின் தூதரே பயணப்படுகிறேன் என்று அல்லாஹுவின் தூதரிடத்திலே சொல்லிவிட்டு பயணப்படுவார்கள். காலம் காலமாக இந்த பயணத்திற்கு மட்டும் உற்றார் உறவுகளிடத்திலே சொல்லுகிறார்கள். காரணம், எங்கேனும் தவறு நடந்திருக்குமே ஆனால் பயணத்திற்கு முன்பாகவே திருத்திக் கொள்வதற்காக. சண்டைகள், சச்சரவுகள், பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் இங்கே முடித்துக் கொண்டு விட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரியில இந்த செய்தி வருகிறது பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், மன் ஹஜ்ஜ, தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக், கெட்ட செயலில் ஈடுபடாமல், அநியாயங்கள் அக்கிரமங்களில் ஈடுபடாமல், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் யார் ஹஜ் செய்வாரோ ரஜஅக யௌமி வலதத்து உம்முஹு, அன்று பிறந்த பாலகனாய் அவர் தன்னுடைய தாய் நாட்டிற்குள் திரும்புகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்களே. ஆனால் அப்ப தீர்க்கப்பட வேண்டிய கடன்கள் எல்லாம் இங்கேயே தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். கேட்கப்பட வேண்டிய மன்னிப்புகள் எல்லாம் இங்கேயே கேட்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் அங்கே ஹஜ்ஜிலே இருக்கிறோம், இங்கே நம்மால் அநியாயத்திற்கு உட்படுத்தப்பட்டவர் அல்லது நம்முடைய குடுக்கல் வாங்கலிலே பாதிக்கப்பட்டவர் இங்கு அமர்ந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் எந்த லாபமும் இல்லை. அப்ப இந்த ஹஜ், அதைத்தான் ரசூல் சொன்னார்கள், ஹஜ்ஜம் மப்ரூர், மப்ரூரான ஹஜ்ஜிக்கு கூலி அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். மப்ரூரான ஹஜ் என்றால் என்ன? லா யுஹாலிதுஹு ஷையும் மினல் மஅஸமி, எந்த அநீதமும் அக்கிரமமும் இல்லாமல் தூய்மையான முறையிலே செய்யப்படக்கூடியது. மப்ரூர் என்றால் இரண்டாவது அர்த்தம் பிர்ரு என்ற வார்த்தையினுடைய பன்மை. பிர்ரு என்று சொன்னால் நன்மை, மப்ரூர் என்று சொன்னால் நன்மைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க வேண்டும். ஒரு புறம் பாவமே இருக்கக்கூடாது, இரண்டாவது நன்மைகளாக இருக்க வேண்டும். ஏதோ சென்றோம், ஒரு 30 நாட்கள் 40 நாட்கள் பார்க்க வேண்டிய இடங்களை எல்லாம் சுத்தி பார்த்தோம், ஏதோ
மக்களை சந்தித்தோம் என்பதற்காக அல்ல, நன்மைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். ஒவ்வொரு நொடியும் அருளுக்கான நொடி. பாக்கியமிக்க ஒரு பூமியில் நான் நிற்கிறேன். என்னுடைய தகப்பன் இப்ராஹிம் நின்ற பூமியில் நான் நிற்கிறேன். என்னுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற பூமியிலே நான் நிற்கிறேன் என்பதை உணர்ந்து நன்மைகளை செய்ய வேண்டுமே தவிர 190% மக்கள் வந்த முதல் நாள் 2 நாட்கள் நன்மைகளை செய்கிறார்களே தவிர அதற்கு பிறகு நம்மூரை விட அங்குதான் அதிகம் பாவங்கள் நடந்து கொண்டிருக்கு. புறம் பேசுவது, கோல் மூட்டுவது, பொருட்களை தவறல்ல, பொருட்களை வாங்குவது, கொடுக்கல் வாங்கல் எல்லாம் தவறல்ல. ஆனால் இலக்கு என்ன? ரசூல் சொன்னார்கள், ஹஜ்ஜம் மப்ரூர். மப்ரூரான ஹஜ்ஜி என்பது நன்மைகளினுடைய மொத்தத்திற்கு மப்ரூர் என்று சொல்லப்படும் நன்மைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த ஹஜ்ஜிகள். அதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கூலியாக தருகிறான். அப்ப பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய ஹஜ்ஜி மப்ரூரான ஹஜ்ஜாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமேயானால் சொர்க்கத்தை அல்லாஹ் கூலியாக தருகிறான். அன்று பிறந்த பாலகனாக அல்லாஹ் நம்மை மீட்டெடுக்கிறான். மப்ரூர் என்பதற்கு 3 அர்த்தங்கள் சொல்லப்படும். ஒன்று, எந்த பாவமும் கலக்காமல் பரிசுத்தத்தனத்திற்கு மப்ரூர் என்று சொல்லப்படும். இரண்டாவது, நன்மையினுடைய மொத்தத்திற்கு மப்ரூர் என்று சொல்லப்படும். மூன்றாவது, ரசூலிடத்திலே கேட்கப்பட்டது, மனில் பிர் யா ரசூலல்லாஹ். நான் சொன்னேன் அல்லவா, மப்ரூர், அல்லாஹுவின் தூதரே. இந்த மப்ரூரினுடைய ஒருமைதான் பிர் என்று சொல்லப்படும். அல்லாஹுவின் தூதரே, நன்மை என்றால் என்ன? மப்ரூர் என்று சொல்கிறீர்களே, மப்ரூர் என்று சொன்னால் என்ன அல்லாஹுவின் தூதரே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக். நற்பண்புகளுக்கு பிர் என்று சொல்லப்படும். மப்ரூர் என்பது நற்குணத்தினுடைய குன்றுக்கு மப்ரூர் என்று சொல்லப்படும். நற்பண்பின் குன்றுகளாக இருக்க வேண்டுமே தவிர அங்கே சென்றதற்கு பிறகும் கூட. அதனாலதான் அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் ஹஜ்ஜிக்கு சென்று விட்டு வந்திருப்பார். அதற்கு பிறகு ஒரு நாள் கூட தஹஜ்ஜத் விடவே மாட்டார். சொல்லுவார், நான் ஹஜ்ஜிக்கு போனேன், அதுக்கு பிறகு நான் ஒரு நாள் கூட தஹஜ்ஜதை விட்டதே இல்லை. ஹஜ்ஜிக்கு போற முன்னுக்கிட்டு என் உடன் பிறந்தவங்க கூட நான் பேசாம போயிட்டேன். ஹஜ்ஜிக்கு போகும்போது தான் மன்னிப்பு கேட்டு போனேன். அதுக்கு பிறகு இப்போ வரை என் உறவுகளை நான் சேர்ந்தே இருக்கிறேன். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி ஏற்படுத்த வேண்டிய மாற்றம். ரசூலிடத்தில் கேட்கப்பட்டது, மப்ரூர் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? அல் ஹுஸ்னுல் ஹுலுக். நற்பண்புகளுக்கு சொல்லப்படும். எல்லா நல்ல குணமும் யாரிடத்திலே இருக்கிறதோ அப்ப ஹஜ்ஜிக்கு பயணப்படக்கூடியவர் நற்பண்புடையவராக திரும்ப வேண்டுமே தவிர வெறும் பேரித்தம்பளத்தை சுமந்து கொண்டு வருவதற்கு பெயர் அல்ல ஹாஜி. வெறும் தண்ணீரை சுமந்து கொண்டு வருவதற்கு பெயர் அல்ல ஹாஜி. மாறாக அங்கே சென்றோம், நல்ல குணத்தை நான் சுமந்திருக்கிறேன். என்னிடத்திலே பல தீய குணங்கள் இருந்தது. தொழுகையை விடக்கூடிய குணம், பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய குணம், அல்லது ஏனைய குணாதிசயங்கள் இருந்தது. எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்து என்னையும் அந்த ஆலயத்திற்கு அல்லாஹ் அழைத்து வந்தான் அல்லவா, ஆதலால் என்னை நான் மாற்றிக்கொண்டேன் என்பதாக யார் நற்பண்புகளை சுமந்து வருவார்களோ அவர்களினுடைய ஹஜ்ஜி தான் மப்ரூரான ஹஜ்ஜி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள், ஹஜ்ஜிக்காக தயாராகக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் கெட்டக்கூடிய கெட்டுச்சாமான்களில் மிகச்சிறந்த கெட்டுச்சாமான் தக்வா என்ற சாதனமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக உங்களது பயணம் மப்ரூரான பயணமாக இருக்க வேண்டும். மப்ரூர் என்றால் என்ன அர்த்தம்? பாவங்கள் கலக்காமல் பரிசுத்தத்தனத்திற்கு மப்ரூர் என்று சொல்லப்படும். மப்ரூர் என்றால் என்ன அர்த்தம்? நன்மைகளின் மொத்தத்திற்கு மப்ரூர் என்று சொல்லப்படும். மப்ரூர் என்றால் என்ன அர்த்தம்? நல்ல குணாதிசயங்களுக்கு மப்ரூர் என்று சொல்லப்படும். இதன் அடிப்படையில் உங்கள் பயணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அந்த காபாவை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த பூமியை நான் புனிதப்படுத்தவில்லை. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர், புகாரியில இந்த செய்தி வருகிறது, பயணம் மேற்கொள்ளக்கூடிய புனித பயணிகளே, அல்லாஹுவின் ஆலயத்தை போய் தரிசிக்க வேண்டும் என்று கனவு காணக்கூடிய அல்லாஹுவின் ஆலயத்தின் நேசர்களே, அல்லாஹுவின் தூதரினுடைய வார்த்தையை பாருங்கள். ஸஹீஹுல் புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுவின் தூதர் காபாவை வெற்றி கொண்டு காபாவிற்குள்ளாக போய் தொழுது முடித்து வெளியே வந்து மக்களை எல்லாம் அல்லாஹுவின் தூதர் அழைத்து ஒரு வார்த்தை சொன்னார்கள். அல்லாஹுவின் தூதர், இந்த பூமியை நான் புனிதப்படுத்தவில்லை, அல்லாஹ் இந்த பூமியை புனிதப்படுத்தி இருக்கிறான். எப்பொழுது இருந்து அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிறான்? யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ, பூமி எப்பொழுது படைக்கப்பட்டதோ அப்பொழுதே அல்லாஹ் இந்த பூமியையும் புனிதப்படுத்தி விட்டான். ஆதலால் உங்களிலே யார் இந்த புனிதத்தை பாதுகாப்பாரோ
அவர் இந்த உலகத்திலும் மறுமையிலும் பாதுகாக்கப்படுவார். யார் இந்த புனிதத்தை தகர்ப்பாரோ அல்லாஹ் அவர் தலையில் நாசத்தை பொழிவான் என்ற ரீதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்ப நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த நாட்கள், அந்த இறை இல்லமாம் காபாவிலே ஹஜ்ஜிக்காக வேண்டி பயணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நாள் இருக்கிறதே, அந்த நிலம் இருக்கிறதே, அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டது. எந்த சூழலிலும் அந்த புனிதம் தகர்த்து விடக்கூடாது. புனிதம் என்று சொல்வது வெறும் மண்ணை சுமந்து கொண்டு முத்தமிடுவதற்கு பெயர் அல்ல புனிதம், மாறாக சண்டையிடுவது. அதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜி கடமையானவர் அந்த நிலத்திலே சண்டையிட வேண்டாம், சச்சரவுகளிலே ஈடுபட வேண்டாம், எந்த விதமான பிரச்சனைகளிலும் அவர் தர்க்கித்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் நடத்துவான். நமக்கு மத்தியில சண்டைகளை மூட்டுவது, அங்கு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பாக குடும்பத்தோடு பயணப்படக்கூடியவருக்கு பொறுமை மிக அவசியம். மனைவி தொலைஞ்சு போகக்கூடும், நின்றுக்க மாட்டாங்க, அல்லது இவர் அந்த அம்மா சொன்ன இடத்துல நிற்க மாட்டாங்க, காவலாளிகள் தள்ளி விட்டுருப்பாங்க. நாம நம்ம நிற்கிற இடத்துல நின்றுக்க மாட்டோம். நாம கொஞ்சம் பொறுமை இருக்க வேண்டுமே தவிர அந்த பூமியினுடைய கண்ணியத்தை நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய ஒழுக்கத்தால் அங்கே சிறிய பிரச்சனை ஏற்பட்டு விட்டாலும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். என் அன்பு உறவுகளை அல்லாஹ் என்னையும் உங்களையும் சுத்தப்படுத்தட்டும். வாழ்நாளில் அந்த பூமியில் நின்று யார் தவறு செய்தார்களோ அல்லாஹ் அவர்களை சபித்ததை கண்ணால் பார்த்திருக்கிறோம். அந்த பூமியின் கண்ணியத்தை பாதுகாத்தவர்களை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக தெரிந்திருக்க வேண்டிய ஹாஜிகளுக்கான ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹுவின் தூதர் சொல்லும் பொழுது, அந்த பூமி அல்லாஹுவால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பூமி, அந்த பூமியினுடைய கண்ணியத்தை பாதுகாருங்கள், அந்த பூமியினுடைய கண்ணியத்தை சிதைத்து விடாதீர்கள். அப்படி சிதைத்தால் அல்லாஹ் உங்களை சிதைப்பான் என்ற ரீதியில் அல்லாஹுவின் தூதரினுடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஒரு பல நபித்தோழர்கள் அந்த பூமிக்காக தங்கள் உயிரையே என்ன செய்திருக்கிறார்கள், அர்ப்பணித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஹுதைபியா உடன்படிக்கை இருக்கிறதே, அல்லாஹுவின் தூதரிடத்திலே ஆயிரக்கணக்கான தோழர்கள், எல்லா பலமும் இருக்கும், ஆனால் அல்லாஹுவின் தூதர் யுத்தம் செய்ய மாட்டார்கள். காரணம், ரசூல் சொல்வார்கள், இந்த பூமி புனிதமானது, ஆதலால் பலம் இருந்தாலும் நாம் பலகீனப்பட்டவர்களாக திரும்பி செல்வோம், நம்முடைய பலத்தை இந்த பூமியிலே நாம் காட்ட மாட்டோம். ரசூலிடத்தில் எல்லா பலமும் இருந்தது, பலம் இருந்தாலும் நாம் இந்த பூமியிலே பலத்தை காட்ட மாட்டோம், நாம் பலகீனமானவர்களாகவே திரும்பி செல்வோம். நம்முடைய உரிமை தகர்க்கப்பட்டாலும் நாம் இந்த பூமியிலே நம்முடைய வீரத்தை காட்ட மாட்டோம், நாம் பலகீனமானவர்களாகவே திரும்பி செல்வோம் என்பதாக ரசூல் ஹுதைபியாவிலே பலகீனமாகவே திரும்பி சென்றார்கள். ஆனால் ரசூலிடத்திலே எல்லா பலமும் இருந்தது. காரணம், அந்த பூமிக்கான கண்ணியம். மக்கா வெற்றியின் பொழுது உள்ளே நுழையும் பொழுதே ரசூல் சொன்ன ஒரு வார்த்தை, யாருமே ஆயுதத்தை எடுக்கக்கூடாது, உங்களினுடைய ஆயுதம் எதுவுமே வெளியே வரக்கூடாது. இது அல்லாஹுவினுடைய பூமி, அல்லாஹுவால் மக்கான் இருக்குல்ல, அதனுடைய பேர் குர்ஆன் சொல்லும் பக்கான் சொல்லும். பக்கான் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எல்லா தலையும் குனியக்கூடிய இடம், இதுதான் அதனுடைய அர்த்தம். யாராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மனிதனாக இருக்கட்டும், அந்த பூமியிலே பணிந்தே ஆக வேண்டும். பக்கா என்பதுதான் அல்லாஹ் வைத்த பெயர். அந்த நகரத்திற்கு பெயர் பக்கா. அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய அந்த சதுரங்க கெட்டிடத்திற்கு பெயர் காபா. கருப்பு கலரிலே சதுரங்க கெட்டிடம் இருக்கிறதே, அதற்கு பெயர் காபா. அந்த காபா சுமந்திருக்கக்கூடிய நகரத்திற்கு பெயர் பக்கா. பக்கா தான் பின்னாளிலே மக்கா என்பதாக புழக்கத்திலே மாறிவிட்டது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாசி லல்லதி பி பக்கா. பக்காவிலே நாம் நம்முடைய காபா என்ற ஆலயத்தை நிறுவினோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. பக்கா என்றாலே என்ன அர்த்தம்? தலைகள் தாழ வேண்டும். அங்கே எந்த நேரத்திலும் நம்முடைய தலைகள் உயர்த்தப்படக்கூடாது. தலை உயர்த்தனா இப்படி பெயர் அல்ல, சச்சரவுகள்ல, வெறியில, நான் யார் தெரியும்ல என்ற அந்த மமதை எல்லாம் தாழக்கூடிய இடம். பக்கா என்று சொன்னாலே தலை குனியக்கூடிய இடம் என்று அதற்குரிய அர்த்தம். என் அன்பு உறவுகளே, பயணப்படக்கூடியவர்கள் அந்த பூமியினுடைய கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமாக இறுதியாக அந்த பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு குணம், உங்களது இஹ்லாஸை, உங்களினுடைய இஹ்லாஸை நீங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். நாம் இந்த அமல்களை செய்யும் பொழுது பலர் நம்மை புகழக்கூடும், பலர் நம்மை வாழ்த்தக்கூடும். ஏதோ நம்முடைய திறமையினால், ஏதோ நம்முடைய முயற்சியினால், ஏதோ நம்முடைய செல்வத்தினால், ஏதோ நம்முடைய செல்வ செழிப்பினால் இந்த பயணம் மேற்கொள்கிறோம் என்ற சிந்தனையை ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருவான். அதனால் தான் இந்த பயணத்தில் தொழுகைக்கு எந்த தல்பியாவும் கிடையாது. இப்பொழுது நாம் ஜும்மாவிற்கு பாங்கு தான் உண்டு, நோன்புக்கு எந்த தல்பியாவும் கிடையாது, நியத்து மட்டும்தான் உண்டு, ஜகாத்திற்கு எந்த பிரத்யோகமான முழக்கமும் கிடையாது.
ஆனால் இந்த ஹஜ்ஜுக்கு மட்டும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய முழக்கம், தல்பியாவை அல்லாஹ் முழக்கமாக வைத்திருக்கிறான். தல்பியாவினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் ஒரு முறை பயணப்படுவதற்கு முன்பாக ஒவ்வொருவரும் திறந்த மனதோடி படித்து பாருங்கள். இஹ்லாஸை பிரதிபலிக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அங்கே போய் நான் பெருமையோ அல்லது என்னுடைய முயற்சியோ அல்லது என்னுடைய பொருளாதாரம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா, என்னுடைய முயற்சி தெரியுமா, எத்தனையோ பணக்காரம்லாம் இருக்கிறான், அவனுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கி எனக்கு கிடைச்சிட்டு தெரியுமா, இப்படி எல்லாம் பேசிவிட்டாலே நம்முடைய நன்மைகள் எல்லாம் சீரழிந்து விடும். அதுதான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவானாம், அர்ஷிலே அமர்ந்து கொண்டு என்னோடு சேர்த்து உனது வணக்க வழிபாட்டிலே நீ யாரையெல்லாம் இணைத்தாயோ அத்தனை வணக்கத்தை விட்டும் நான் தூய்மையானவன். எல்லா ஷிர்க்கை விட்டும் நான் தேவையற்றவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷிர்க் என்னவென்று சொன்னால் அமல்களிலே முகஸ்துதியை காணக்கூடிய ஷிர்க்குகள். மக்கள் புகழ வேண்டும், மக்கள் நம்மை வாழ்த்த வேண்டும், 4 நபர்கள் நம்மை தலையிலே வைத்து கொண்டாட வேண்டும், நாம் பயணம் செய்த இந்த பயணத்தை மக்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக யாராவது உள்ளத்தால் கடுகளவு நினைத்து விட்டாலும் அல்லாஹ் அந்த அமலை விட்டும் தேவையற்றவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயணம் மேற்கொள்ளக்கூடியவர் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறை அச்சத்தை கெட்டிச்சாதனமாய், நன்மையின் மொத்தமாய், பாவங்களை விட்டு நீங்கியவராய், நற்பண்பின் பிறப்பிடமாய், இஹ்லாஸோடு இந்த பயணம் அமையும் பொழுது அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தையே அல்லாஹ் அவருக்கு என்ன செய்து விடுகிறான். எந்த அமலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு 3 அமல்களுக்கு மட்டும் ரசூல் சொன்னார்கள். ஒரு மனிதர் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தால் அவரினுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். ரசூலினுடைய அடுத்த வார்த்தை மன் ஹஜ்ஜ, ஒருவர் ஹஜ் செய்து விட்டால் யஹ்திமு மா கான கப்லா, அவரினுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அழித்து விடுகிறான் என்று ரசூல் சொன்னார்களே. ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்யப்பட்ட எல்லா பாவங்களும் அழிக்கப்படக்கூடிய ஒரு அமல் இந்த ஹஜ்ஜி என்ற ஒரு அமலாக இருக்கிறது. நாம் நினைப்பதல்ல ஹஜ், மாறாக அல்லாஹும் அவன் தூதரும் காட்டிய முறையில் நம்முடைய பயணங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வருடம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நாடி இருக்கக்கூடிய அனைவர்களினுடைய பயணத்தையும் அல்லாஹ் இலகுப்படுத்தட்டும். பல்வேறு பிரச்சனைகள் சுமந்து நிற்கிறது. மத்திய கிழக்கு என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜிக்காக பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாடுகள் இருக்கிறதே, அரபு நாடுகள் எல்லாம் யுத்தத்தினுடைய சப்தங்கள், யுத்தத்தினுடைய எக்காலங்கள் ஊதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜினுடைய அமல் தடைப்படுமையானால் ரசூல் சொன்னார்கள், கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். உலகம் உள்ளவரை நாம் செய்யக்கூடிய இந்த ஹஜ் இருக்கிறதே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து செய்யப்படக்கூடிய ஒரு அமல். நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நோன்புகள், குர்பானி, ஹஜ்ஜி என்ற அமல்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து மனித சமூகத்தினுடைய முதல் கடமை. இந்த கடமைகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய இந்த மாற்றங்கள், அமல் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே இருக்கிறது, தொழுகை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே இருக்கிறது, நோன்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே இருக்கிறது. இந்த முறை இருக்கிறதே, இப்பொழுது நாம் தொழுகிறோமே, தக்பீர் கட்டுவது, கைகளை கட்டுவது, சூரா ஃபாத்திஹாவை ஓதுவது, துணை சூறாவை ஓதுவது, ருக்குவிலே சுஜூது தஸ்பீஹ் செய்வது, இந்த முறையெல்லாம் ரசூல் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் இதற்கு முன்பும் இந்த அமல் இருந்தது, அவர்களுக்கு தோதுவாக அல்லாஹ் வைத்திருந்தான். அந்த அடிப்படையில் ஹஜ்ஜி என்ற அமல் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வரக்கூடிய அமல்கள். ஆனால் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய அரஃபாவிலே தங்குவது, மீனா முஸ்தலிஃபாவிலே போய் தங்குவது, இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டிய வழிமுறைகள். உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த அமல் தொடர்ச்சியாக வருகிறது. உலகம் உள்ளவரை இந்த அமல் தொடர வேண்டும். ஆதலால் இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக பயணத்திற்காக தயாராகுவார்களோ அவருடைய பயணங்களை அல்லாஹ் இலகுப்படுத்தட்டும். அன்று பிறந்த பாலகனாய் இறை இல்லத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்று தாயகத்திற்கு திரும்பக்கூடிய ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கட்டும். யாரெல்லாம் ஆசைப்படுவார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தனை நபர்களுக்கும் வரக்கூடிய வருடங்களில் அல்லாஹுவினுடைய ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கட்டும். அக்குல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ லிஸாஇரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹுல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். நண்பு சகோதர சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கோடையினுடைய ஒரு காலகட்டம். வெயில்கள் நம்முடைய நாட்டில், வெயிலினுடைய ஒரு சூழலில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். பொதுவாக இது போன்ற நாட்களில் மார்க்கம் நமக்கு சில நல்ல வழிகாட்டுதலை தருகிறது. அதில் மிக பிரதானமான ஒரு வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படும், அல்லாஹுவின் தூதரை
அஃதலு ஸதகாத், சதக்காக்களிலேயே மிகச்சிறந்த ஒரு சதக்கா. அல்லாஹ்வினுடைய பாதையில எவ்வளவோ செலவு செய்கிறோம், எதையோ நாம் தியாகம் செய்கிறோம். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுகிறது, ஐயு ஷைஇன் அஃதலு மின சதக்காவிலேயே ரொம்ப சிறந்தது, தான தர்மத்திலேயே ரொம்ப சிறந்த தான தர்மம் என்ன யா ரசூலல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, தாகித்தவர்களுக்கு நீர் புகட்டுவது என்று ரசூல் சொன்னார்கள். இந்த வெயிலினுடைய காலகட்டம், நாம் தாகித்தவர்களுக்கு நீர் புகட்டுவது இருக்கின்றதே, யாராக இருக்கட்டும் எல்லோருக்கும் இந்த தேவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கூட. அதனாலதான் காலம் காலமாக இது ஒரு பெரிய ஒரு அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கத்துல் ஜாரியாவிலே அல்லாஹ்வின் தூதர் நீர் புகட்டுவதை கொண்டு வந்தார். சதக்கத்துல் ஜாரியா, நாளைக்கு மறுமையில ஒரு மனிதர் நீருக்காக நம்மிடத்திலே கேட்டு அவருக்கு நாம் நீர் புகட்டாவிட்டால், சஹீஹ் முஸ்லிமினுடைய அறிவிப்பு, நாளைக்கு மறுமையில எப்படி தொழாவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பானோ, எப்படி விபச்சாரம் செய்தால் அல்லாஹ் தண்டிப்பானோ, அதுபோல ஒரு மனிதர் தண்ணீர் தாகத்தினால் நம் வீட்டு வாசலிலே நின்று அல்லது நம்முடைய கடை வாசலிலே நின்று தண்ணீருக்காக எதிர்பார்த்து நாம் தண்ணீர் புகட்டாவிட்டால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பானாம், எப்ன ஆதம், ஓ ஆதமின் மகனே, உனது வீட்டிலே நான் தண்ணீருக்காக நின்றேனே, எனக்கு ஏன் நீ நீர் புகட்டவில்லை? அந்த மனிதன், யா அல்லாஹ், அந்த ரஹ்மான், அந்த ரப்புல் ஆலமீன், அகிலங்களை படைத்தவனே நீதான், நீ எப்படி தாகித்தினால் என்னுடைய வீட்டு வாசலிலே வந்து நின்றிருப்பாய்? அப்ப அல்லாஹ் ஒரு மனிதனை சுட்டி காட்டி சொல்வான், இந்த ஒரு ஏழையை சுட்டி காட்டி, தாகத்திலே சுழண்டவனை சுட்டி காட்டி அல்லாஹ் சொல்வானாம், இவன் ஒரு நாள் தாகத்திலே உன்னிடத்திலே நீரை எதிர்பார்த்தான், இவனுக்கு நீ நீர் புகட்டி இருந்தால் அங்கே நீ என்னை பார்த்திருப்பாய். பாதலால் நம்முடைய கடைகள்ல, நம்முடைய வீடுகள்ல பயணிகளுக்கு நீர் புகட்டக்கூடிய சூழல்களை, தண்ணீர் பந்தல்களை அமைப்பது இருக்கின்றதை மிகச்சிறந்த சதக்கா. ஒரு நபித்தோழர் வருவார், அல்லாஹுவின் இன்னொரு நபித்தோழர்கிட்ட கேட்கிறாரு, எங்க அம்மா ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்க அம்மா நிவாரணத்திற்கு என்ன செய்வது? அவன் நபித்தோழர் சொல்வார், ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரு நபிமொழி, அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், உங்களிலே நோய்வாய்ப்பட்டவர்களினுடைய பெயரிலே சதக்கா செய்யுங்கள், அல்லாஹ் நிவாரணத்தை கொடுப்பாங்க. நோய் நிவாரணத்திற்கு எப்படி மருத்துவத்தை அணுக வேண்டுமோ அதே ரசூலுல்லாஹ்வினுடைய ஆன்மீக ரீதியாக சொன்ன ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அவர் நபித்தோழர் வந்து கேட்கிறாரு, என்னுடைய தாய் ரொம்ப நோய்வாய்ப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உமாவை பார்க்க எனக்கு சகிக்கல, அவங்க நிவாரணம் பெற்றே ஆக வேண்டும், என்ன செய்யறது? அப்ப அந்த நபித்தோழர் ஒரு ஹதீஸ, சஹீஹான ஒரு ஹதீஸ சுட்டி காட்டுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே நோய்வாய்ப்பட்டவர்களினுடைய பெயரிலே சதக்கா செய்யுங்கள், அல்லாஹ் நிவாரணத்தை கொடுப்பான். அடுத்து அந்த நபித்தோழர் கேட்பாரு, சதக்காலேயே ரொம்ப சிறந்த சதக்கா என்ன? சதக்கா செஞ்சிடறேன் எங்க அம்மா பேர்ல, ரொம்ப சிறந்த சதக்கா என்ன? அப்ப அந்த நபித்தோழர் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சதக்காலேயே ரொம்ப சிறந்த சதக்கா தாகித்தவருக்கு நீர் புகட்டுவது. அதனால் ஆங்காங்கே கிணறுகளை தோண்டி வைங்க. அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் பைப்புகள் இல்லை அல்லவா, போர்கள் எல்லாம் கிடையாது அல்லவா. அந்த தோழருக்கு சொல்லுவாங்க, நீங்க கிணறுகளை தோண்டி வையுங்கள் என்பதாக. அந்த தோழர் சொல்கிறார், நான் போய் ஒரு கிணறை தோண்டி மக்கள் எல்லாம் அந்த கிணற்றிலே நீர் பருகினார்கள், பறவைகள் எல்லாம் நீர் பருகியது, அல்லாஹ் என் கண்ணுக்கு முன்பாக என் தாயை அல்லாஹ் மீட்டு கொண்டு வந்ததை நான் அனுபவித்தேன் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹுவின் தூதரினுடைய வார்த்தையை பாருங்கள். ஒரு நீர் பந்தலை ஒருவர் உருவாக்கி மனிதர்கள் நீர் அருந்தினாலும் ஏனைய விலங்குகள் நீர் அருந்தினாலும் கூட அல்லாஹ் அதற்கு கூலியாக நன்மை அவருக்கு கொடுப்பான். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், ஒரு விபச்சாரியான ஒரு பெண்மணி தாகித்த, புகாரியினுடைய ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டி, தாகித்த ஒரு நாய்க்கு நீர் புகட்டிய ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் அந்த விபச்சாரியான பெண்ணை மன்னித்து சொர்க்கத்திலே அல்லாஹ் நடமாட வைத்தான் என்று சொன்னால், நம்மை போன்ற சக மனிதனினுடைய தாகத்தை நாம் போக்கினால் சொல்லவே முடியாத கூலியை அல்லாஹ் நமக்கு தரப்போகிறார். ஒரு சாகித்த ஒரு நாய், அந்த நாயினுடைய முகத்திலே வாடிய அந்த நீரோட்டத்தை பார்த்து ஒரு நாய்க்கு நீர் புகட்டியதற்காக ஒரு பெண்ணை அல்லாஹ் மன்னித்து சொர்க்கம் நுழைய வைத்தானே, ஆனால் நம்மை போன்ற சக மனிதன் அவனுடைய தாகத்தை நம்ம போக்கினால் எவ்வளவு பெரிய நன்மை, கணக்கே இல்லாத நன்மை அல்லாஹ் நமக்கு தர போதுமானவன் என்பதாக இமாம் இப்னு கையிம் கூறுவார்கள். அந்த அடிப்படையில் அன்பான உறவுகளே, இந்த கோடையினுடைய காலத்துல யாருக்கு வீட்டு வாசல்ல வாய்ப்பு இருக்கின்றதோ தண்ணீர் முகாம்களை அமையுங்கள். உங்கள் கடை வாசலிலே வாய்ப்பு இருக்கிறதா, இறந்த உங்கள் தாய் தகப்பனினுடைய பெயரிலே தண்ணீர் பந்தல்களை உருவாக்குங்கள்.
உங்கள் வீட்டிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டு நிவாரணத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களா? இந்த கோடையினுடைய நாட்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய வரப்பிரசாதம். உங்கள் வீட்டு முத்தத்திலே, உங்கள் கடையினுடைய முற்றத்திலே தண்ணீர் பந்தல்களை அமையுங்கள். வருபவர்கள் எல்லாம் தண்ணீர் அருந்தட்டும். அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணம் கொடுப்பான், உங்களுக்கும் அல்லாஹ் கூலியை தருவான். மற்ற நாட்களை விட இந்த நாட்கள் எல்லாத்துக்கும் தேவை. யாரா இருக்கட்டும், பணம் உள்ளவருக்கும் கூட கொஞ்சம் வெளியில தொழுதுட்டு இப்ப போகும் பொழுது தண்ணீர் தாகம் எடுக்கத்தானே போகிறது. எங்காச்சும் ஒரு தண்ணீர் இருக்கிறது, எடுத்து குடித்து விட்டால் போதும். அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு அல்லாஹ் பெரிய நன்மையை தருகிறார். அதனால் இந்த கோடையினுடைய நாட்களை நன்மையின் ஊடாக என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அழகான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கோடையினுடைய நாட்கள்ல நிழலுக்காக நம்மை அல்லாஹ் ஏங்க வைக்கிறான். அழகான நிழல்களில் நம்ம ஓய்வெடுக்கிறோம். மறுமையை நினைத்து பார்ப்போம். நாளைக்கு அல்லாஹுவினுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் தேர்வு செய்யட்டும். பாதிக்கப்பட்ட மக்கள், உலக முஸ்லிம்களினுடைய நிலைமைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பல்வேறு பிரச்சனைகளை, சமாதானம் என்பது இன்னுவரை முழுமையடையாத, நிறைவடையாத ஒரு சூழலிலே இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம்தான் சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடமாட ஆரம்பிக்க இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நிம்மதியை, சந்தோஷத்தை அல்லாஹ் நிரந்தரமாக்கட்டும். யுத்தத்தினுடைய எக்காலங்களை அல்லாஹ் நிப்பாட்டி வைக்கட்டும். யாராக இருக்கட்டும், நம் வீடு வரை எங்கோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் என்றால் நம்முடைய வீட்டிலும் அதனுடைய பாதிப்பை நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய கடையிலும் நம்முடைய அந்த பாதிப்பை நாம் அனைவரும் இப்பொழுது அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் தற்பொழுது உலகம் இப்படித்தான் இருக்கின்றது. ஆதலால் உலக முஸ்லிம்களினுடைய நிம்மதிக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வஅலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வஅலா ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹிம் وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.